வெனிசுவேலா மீதான தாக்குதல் இந்த ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி அமெரிக்காவுக்கு ரெண்டு விஷயங்கள்ல உதவி செய்யுது. திடீர்னு நடக்கலை, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னா, இப்போ வெனிசுவேலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, நீங்க மதுரோவை திரும்ப கொண்டு வரணும், சீலியா ஃப்ளாரன்ஸை நீங்கள் திரும்ப கொண்டு வரணும், இல்லைன்னா நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு மக்கள் தெருக்களில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அரசாங்கமும் ரொம்ப உறுதியாக இருக்கிறது, எங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு. எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை அவங்க மேல சந்தேகம் வருவதற்கான வரவழைப்பதற்கான ஏற்பாடா கூட இருக்கலாம். அவருடைய சகா நண்பர் யாரு அப்படின்னாலே இவர் யாருன்னு தெரிஞ்சிடும். அவருடைய நண்பர் யாரு அப்படின்னா யுவான் ஆர்லாண்டோ ஹெர்னாண்டஸ் என்று சொல்லப்படுகிற பக்கா போதைப்பொருள் கடத்தல் நிபுணர். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கையில அந்த நாட்டினுடைய ஆட்சி வரணும், அரசாங்கம் வரணுங்கிறதுக்காக இவர் பேசிட்டு இருக்கார். இடதுசாரி அரசாங்கங்களே இருக்கக்கூடாது, இடதுசாரி பார்வை இருக்கிற அரசாங்கங்களே லத்தீன் அமெரிக்க நாட்டில் எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடாது. அமெரிக்காவுக்குள் வருகிற கொக்கைன் கிட்டத்தட்ட 85% வலதுசாரி வர்த்தக கூட்டமைப்புகள், கார்டெல்ஸ், அவங்க தான் இதை பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பூரா அதுல இருக்கு. பல நாடுகள், சீனா உள்பட, அந்த கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டு போகும்போது அந்த கப்பல்களை சிறைப்பிடிப்பது, கோடி கோடியா நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு திரும்ப கைமாறு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல ட்ரம்ப் நின்று இந்த விஷயங்களை பண்ணியிருக்கார். அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் மீறி இருக்கிறார். யுஎஸ் நாடாளுமன்றம், யுஎஸ் காங்கிரஸோட அனுமதி இல்லாமல் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் இன்னொரு நாட்டின் மீது இப்படி தாக்குதல் தொடுக்க முடியாது. இப்ப யாரு கிரிமினல் குற்றவாளி அப்படின்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம், ட்ரம்ப், அவருடைய அரசாங்கத்தை தான் நம்ம குற்றம் சொல்ல முடியுமே தவிர. ஆனா இவ்வளவு தூரம் வளைஞ்சு நெளிஞ்சு பணிஞ்சு கீழே விழுந்து மோடி அரசாங்கம் ரொம்ப மென்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா கூட ட்ரம்ப் என்ன சொல்றாரு? அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜனவரி 5-11 வாரத்துக்கான தலையங்கம். இந்த தலையங்கம் சமீபத்தில் வெனிசுவேலா மேல அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல், அதற்கான உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கு. தலைப்பை மொழியாக்கம் பண்றது கொஞ்சம் சிரமம். தலைப்பு இட்ஸ் க்ரூட் ஆல் த வே ஸ்டூபிட் அப்படிங்கிறது தலைப்பு. இந்த க்ரூட் அப்படிங்கிறது மேற்கோள் இட்டு காட்டப்படுது. க்ரூடுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. நம்ம கச்சா எண்ணெய்க்கு க்ரூட் ஆயில்னு சொல்லுவோம். அதனால அமெரிக்காவினுடைய தாக்குதல் எதை மையப்படுத்தி இருக்குன்னா அந்த கச்சா எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது தான் உண்மையான அரசியல் நோக்கம் அப்படிங்கிறது உள்ள இருக்கு. இன்னொன்று, க்ரூட்னு சொன்னா நம்ம நடந்துக்கிற முறை ரொம்ப ஒரு குரூரமாக கொடுமையாக இருக்கு, ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிற முறையிலையும் நம்ம க்ரூடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அதனால இட்ஸ் க்ரூட் ஆல் த வே ஸ்டூபிட் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. இதுல முதல் பகுதி எப்படி ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலை நள்ளிரவுல எப்படி இதெல்லாம் இந்த தாக்குதல் நடக்குது. 3ஆம் தேதி உலகம் கண்விழிக்கும் போது அமெரிக்கா நேரடியாக ஒரு இறையாண்மை பொருந்திய சுதந்திர நாடு வெனிசுவேலா மேல எப்படி ஒரு நேரடி இராணுவ தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் 3ஆம் தேதி உலகம் கண்விழிக்கும் போது தெரிய வருகிறது. அதோட சேர்த்து அந்த சுதந்திரமான நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அதே போல அவருடைய இணையர் சீலியா ஃப்ளாரஸ், இவங்க 2 பேரும் அமெரிக்காவால் கடத்தப்பட்டு அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்ட அந்த விவரங்களும் 3ஆம் தேதி காலையில் உலகம் விழிக்கும் போது அந்த விவரங்கள் வந்தது. அமெரிக்காவால் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது, போதைப் பொருள் கடத்தல், இந்த மாதிரியான விவரங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அடிப்படையில் உலகத்திலேயே மிக அதிகமான கச்சா எண்ணெய் வளம்ங்கிறது வெனிசுவேலால தான் இருக்கு, நம்பர் 1. ஆகவே அதன் மீது தனக்கு, அதாவது குறிப்பாக அமெரிக்க பன்னாட்டு நிறுவனங்கள், ஆயில் கம்பெனிஸ், அவங்களுக்கு ஏராளமான லாபத்தை சுரண்டி கொழுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான நோக்கம். இப்போ இந்த மாதிரியான தாக்குதல் திடீர்னு நடக்கலை, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னா, இப்படியான ஒரு தாக்குதலுக்கு ஏகாதிபத்தியம் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கான முன்னோட்டமான சில நடவடிக்கைகள் நம்ம பார்த்தோம். அமெரிக்காவினுடைய
விமானங்கள், கப்பல் படையினுடைய அந்த கப்பல்கள் அந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் உலவி கொண்டு இருப்பது, வெனிசுவேலாவோட கடல் எல்லையை ஒட்டி உலவி கொண்டு இருப்பது, அங்கேருந்து அதிகாரப்பூர்வமாக லைசன்ஸ் பெற்று அனுமதி பெற்று வெனிசுவேலாவிலிருந்து பல நாடுகள், சீனா உள்பட, அந்த கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டு போகும்போது அந்த கப்பல்களை சிறைப்பிடிப்பது, டேங்கர்கள் இருக்கக்கூடிய கப்பல்களை, அதே போல் அந்த பக்கம் போக வர்ற போட்டுகள் மேலே தாக்குதல் தொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. போதைப் பொருள் வந்து இதுல எல்லாம் கடத்தப்படுதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து கைப்பற்றிய எந்த கப்பல்லையும் எந்த போட்லையும் போதைப் பொருள் இருந்ததுங்கிறதுக்கான எந்த சாட்சியமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுக்குள் வருகிற போதைப் பொருள், குறிப்பாக கொக்கைன், இது வந்து இதுல வெனிசுவேலா சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. இப்போ வந்து அமெரிக்கா சொல்றது பொய்ன்னு நம்ம சொல்லும் போது ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்கள் அதனால இவங்க தான் பொய் சொல்றாங்க, இட்டுக்கட்டி சொல்றாங்க, கற்பனையில சொல்றாங்கன்னு கூட குற்றச்சாட்டு வரும். நம்ம இட்டுக்கட்டியே சொல்லலை. ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி, அமெரிக்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் தடுப்பு துறையினுடைய சமீபத்திய அறிக்கைகளே கூட என்ன சொல்லுதுன்னா, இந்த கொக்கெயின்கிற போதைப் பொருள், அமெரிக்காவுக்குள் வருகிற கொக்கெயின் கிட்டத்தட்ட 85% எங்கிருந்து வருதுன்னா கொலம்பியாவிலிருந்து தான் வருகிறது. அங்க கூட அந்த அரசாங்கத்தை சொல்ல முடியுமான்னு தெரில. அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி வர்த்தக கூட்டமைப்புகள், கார்டெல்ஸ், அவங்க தான் வந்து இதை பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பூரா அதுல இருக்கு. வெனிசுவேலா பத்தி அவங்க வந்து ஒரே ஒரு இடத்துல தான் மென்ஷன் பண்றாங்க. அதனால பெருமளவு கொக்கெயின் வந்து கொலம்பியால இருந்து தான் வருது. அதுலயும் நம்ம வெனிசுவேலாவை சொல்ல முடியாது. இது வந்து அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இந்த துறை மட்டும் இல்லை, ஐநா சபையினுடைய உலக போதைப்பொருள் வர்த்தகம் சம்பந்தமான அறிக்கை, அதுலயும் இல்லை, வெனிசுவேலா பற்றி இல்லை. அதே போல ஐரோப்பிய ஒன்றியம் அவங்க பல அறிக்கைகள் வெளியிடுறாங்க, அதுலயும் வெனிசுவேலா பத்தி இல்லை. அதனால வெனிசுவேலா பேரே இல்லாத போது இட்டுக்கட்டி வெனிசுவேலா மேல தாக்குதல் தொடுப்பதற்கு சும்மா ஒரு போலியாக இப்படியான ஒரு காரணம் வந்து அமெரிக்காவால் முன்வைக்கப்படுது. அப்படி என்ன ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் வந்து போதைப் பொருளை ஒழிச்சே தீர்வேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. ஏன்னு சொன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோண்டுராஸ் அப்படின்னு ஒரு நாடு, அதுல சமீபத்திய தேர்தலில் அமெரிக்கா வந்து அந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொன்னுச்சுன்னா, டிட்டோ ஆஸ்புரா அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை தான் நீங்க வந்து அதிபரா தேர்ந்தெடுக்கணும், அவருக்கு தான் ஓட்டு போடணும், நீங்க அவருக்கு ஓட்டு போடலன்னு சொன்னா உங்களுக்கு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க உதவிகள், அந்த நாட்டுக்கு பல்வேறு நிவாரண உதவிகள் அமெரிக்கா செய்யுது, அதையெல்லாம் நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்பேற்பட்ட வேட்பாளர் அவரு டிட்டோ ஆஸ்புரா அப்படின்னு பார்த்தா, அவருடைய சகா நண்பர் யாரு அப்படின்னாலே இவர் யாருன்னு தெரிஞ்சிடும். அவருடைய நண்பர் யாரு அப்படின்னா யுவான் ஆர்லாண்டோ ஹெர்னாண்டஸ் என்று சொல்லப்படுகிற பக்கா போதைப்பொருள் கடத்தல் நிபுணர். இப்ப சமீபத்துல ட்ரம்ப் வந்து அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாரு. அவருடைய சிறை தண்டனையிலிருந்து அவரை நீக்கி அவருக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. அவர் வந்து உலகறிந்த போதைப்பொருள் கடத்தல் விற்பனர். அவருடைய நண்பர் தான் இந்த ஹோண்டுராஸ்ல இருக்கக்கூடிய டிட்டோ ஆஸ்புரா. அப்போ ஒரு பக்கம் போதைப்பொருள் இல்லாத வெனிசுவேலாவை டார்கெட் பண்ணிக்கிட்டு, இன்னொரு பக்கம் உண்மையிலேயே இதில் விற்பனராக இருக்கக்கூடிய கிரிமினல் குற்றவாளியான ஒருவருடைய நண்பர், அவரும் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து ஹோண்டுராஸ்ல அவருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னா, ஹோண்டுராஸ்ல யாரு ஆட்சிக்கு வரணும்னா போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கையில அந்த நாட்டினுடைய ஆட்சி வரணும், அரசாங்கம் வரணுங்கிறதுக்காக இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து ட்ரம்ப்புக்கோ அல்லது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கோ உண்மையிலேயே போதைப் பொருள் ஒழிப்புல கடுகளவாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ட்ரம்ப் வந்து பப்ளிக்கா அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப பயங்கரமான பேச்சு. அவர் வந்து அந்த வெனிசுவேலா தலைநகரான கராக்கஸ், அங்கே வந்து 303 பில்லியன் பேரல் ஆயில் ரிசர்வ் இருக்கு, அது வந்து எங்களோடது தான், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயில் நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் இனிமேல் அங்கே போகும், அதை வந்து டேக் ஓவர் பண்ணோம் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து அவர் வந்து
சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லா நாடுகளுக்கும் வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு உத்தின்னு ஒன்று இருக்கும். நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி, NSS அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அமெரிக்காவினுடைய சமீபத்திய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அது சம்பந்தமாக வெளியிடப்பட்ட அறிக்கை ரொம்ப சமீபத்தில் வந்தது. அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, அயல்துறை விஷயத்தில் அல்லது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரதானமாக தலையாயதானதாக இருப்பது எது அப்படின்னு சொன்னால், மன்ரோ கோட்பாட்டை அமல்படுத்துவது. மன்ரோ கோட்பாடு என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஒரு காலத்தில் ஐரோப்பிய ஏகாதிபத்தியங்களால் காலனிகளாக வைக்கப்பட்டிருந்தது. வரலாற்றில் ஒரு கட்டத்தில் தான் அவங்க வந்து சுதந்திர நாடாக மாறுறாங்க. அப்போ அமெரிக்கா வந்து தன்னுடைய கொல்லைப்புறத்தில் லத்தீன் அமெரிக்கா இருப்பதால் இந்த லத்தீன் அமெரிக்க பிரதேசத்தில் இனிமேல் ஐரோப்பா தலையிடக்கூடாது, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, எல்லாமே வந்து லத்தீன் அமெரிக்காவில் நான் வச்சது தான் சட்டம், நான் வந்து அங்கே பயன்படுத்துவேன், அவங்கள மிதிப்பேன், அடிப்பேன், உதப்பேன், யாரும் கேட்கக்கூடாது என்று சொன்ன ஒரு கோட்பாடு தான் மன்ரோ கோட்பாடு. இப்போ வந்து வேடிக்கையாக என்ன பேசப்படுகிறதுனா, மன்ரோனா அது வந்து 1800களில் அன்றைக்கு இருந்த ஜேம்ஸ் மன்ரோ அப்படிங்கிறவர் கொண்டு வந்த அமெரிக்காவினுடைய அயல்துறை கொள்கை. இப்போ வந்து பல காலம் கடந்துருச்சு, மாறி போச்சு. இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறதுனால மன்ரோ கோட்பாடு அல்ல, டோன்ரோ, ஏன்னா டொனால்டுங்கிறதுனால டோன்ரோ கோட்பாடு இன்றைக்கு அதை பயன்படுத்தி லத்தீன் அமெரிக்காவில் வெனிசுவேலா உட்பட எங்கே வேணாலும் நான் கை வைப்பேன், எங்கே வேணாலும் நான் கால் வைப்பேன், எங்கே வேணாலும் வந்து அந்த கச்சா எண்ணெயை கொள்ளையடித்து கொண்டு போவேன், அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு என்பதை சொல்லுவதற்கான ஒரு கோட்பாடு. அங்கே என்னன்னா, அந்த பகுதியில் இடதுசாரி அரசாங்கங்களே இருக்கக்கூடாது, இடதுசாரி பார்வை இருக்கிற அரசாங்கங்களே லத்தீன் அமெரிக்க நாட்டில் எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடாது, ஒவ்வொன்றாக அமெரிக்காவின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய பொம்மை அரசாங்கங்கள் அங்கே நிறுவனம் அப்படிங்கிற முயற்சியில் இப்போ வந்து வெனிசுவேலா அவங்களுக்கு சிக்கியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கொலம்பியா, கியூபா, மெக்சிகோ, இந்த நாடுகள் மீதும் நேரடியான தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு பகிரங்கமாக அவர் வந்து அறிவிச்சிட்டு இருக்காரு. வெனிசுவேலா மேலே ஒரு நாள் தாக்குதல் நடத்தினது மட்டுமில்லை, அந்த நாட்டையே நான் தான் நடத்துவேன், ஐ வில் ரன் த கண்ட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அங்கே வந்து அந்த கிரவுண்டில் என்னோட பூட்ஸ் காலை வைப்பேன் அப்படிங்கிறாரு. ஐ மைட் புட் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் தேர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னன்னா, வேற ஏதாவது ஒன்று உள்ளே வந்துட்டா அவங்க கையில் எண்ணெய் வளம் போயிடும், ஆகவே அமெரிக்கா அதை இருக்க பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் தான் வருவேன், நான் தான் உள்ளே வருவேன் அப்படிங்கிற விஷயங்களை அவர் தொடர்ந்து சொல்றாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரியான அதிரடியான ஒரு இராணுவ தாக்குதலை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர் மேல நடத்தணும்னு சொன்னா அது என்னென்ன மாதிரியான சூழல்ல நடத்தலாம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சில சட்டங்கள் இருக்கும் இல்லையா, அமெரிக்காவில் சில விதிமுறைகள் இருக்கும். ஆனா அமெரிக்க சட்டங்கள், அமெரிக்க விதிமுறைகள், அமெரிக்க மரபுகள் அதையே கூட ட்ரம்ப் வந்து மதிக்கலை. இப்போ உதாரணமா அமெரிக்காவோட ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அது வந்து சொல்லணும், ஒரு இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிபர் அவர் வந்து இன்னென்ன குற்றம் செய்திருக்கிறார், அதனால அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னால் அதுக்கு பிறகுதான் வந்து நேரடியான தாக்குதல் அல்லது அவரை கடத்துவது, அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துவதுங்கிறதெல்லாம் அப்போதான் பண்ண முடியும். ஆனால் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் எதுவும் சொல்லலை. ட்ரம்ப் சொல்றதா இருக்கட்டும், அதே போல அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அந்த அறிக்கைகள்லாம் பார்த்தாக்க ஒன்று இங்கே அந்த நாட்டினுடைய சட்டங்களையே நாங்கள் வந்து பின்பற்ற மாட்டோம், அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெனிசுவேலா மீதான தாக்குதல் வந்து இந்த ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி அமெரிக்காவுக்கு ரெண்டு விஷயங்கள்ல உதவி செய்யுது. ஒன்று வந்து அமெரிக்காவில் நடத்தப்படுகிற ஆட்சி, அதில் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்க, அமெரிக்க மக்கள் அவங்க படுற கஷ்டம் பிரச்சனைகள், அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு உலகத்துக்கே நான் தான் ராஜா, நான் தான் வந்து நீதியை நிலைநாட்டுறேன் அப்படின்னு சொல்லி இழந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை மீட்டெடுப்பதற்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம். ரெண்டாவது, அங்கே வந்து அவங்க
பன்னாட்டு நிறுவனங்கள், பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், கார்ப்பரேட்டுகள் இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் சார்ந்து தான் அமெரிக்க அரசாங்கம் பொதுவாக இருக்கும். அங்கே வந்து ஆயில் மேஜர் கம்பெனிஸ் அப்படின்னா எக்ஸான் மோபில் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஷெவ்ரான் ஒரு கம்பெனி. ட்ரம்ப் வந்து தேர்தலில் நின்னபோது அந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்காக இந்த 2 நிறுவனங்களும் கோடி கோடியா நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு திரும்ப கைமாறு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல ட்ரம்ப் நின்று இந்த விஷயங்களை பண்ணியிருக்கார். அதனால 2 விதங்கள்ல வெனிசுவேலா மீதான தாக்குதல் என்பது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு உதவி செய்வதாக இருக்கும்னு கணக்கு போட்டு தான் ட்ரம்ப் இதையெல்லாம் செய்திருக்கிறார். நம்ம வந்து சர்வதேச சட்டங்களை அவர் காலில் போட்டு மிதிச்சாருன்னு சொல்வோம். சர்வதேச சட்டங்களை போட்டு மிதிச்சிருக்காரு. குறிப்பாக ஐநா உடன்படிக்கை, அதே போல ஜெனீவா கன்வென்ஷன், அதே போல ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில், ஜெனரல் அசம்பிளி, இதுல எல்லாம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், இது எல்லாவற்றையும் மீறியதோடு அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் மீறி இருக்கிறார். இப்போ எதனால இதை சொல்றோம் அப்படின்னா, யுஎஸ் நாடாளுமன்றம், யுஎஸ் காங்கிரஸோட அனுமதி இல்லாமல் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் இன்னொரு நாட்டின் மீது இப்படி தாக்குதல் தொடுக்க முடியாது. அதனால அங்க யுஎஸ் காங்கிரஸ் கிட்டயே அவர் போகல, கேட்கல, அந்த அனுமதியும் கொடுக்கப்படலை. ஏன் நீங்க வந்து யுஎஸ் காங்கிரஸ் கிட்ட கூட நீங்க கேட்கல, அனுமதி கேட்கல அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அங்கெல்லாம் வந்து ரகசியமாலாம் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா யுஎஸ் காங்கிரஸ்ல சொன்னா அந்த ரகசியங்கள்லாம் வந்து கசியுது, லீக் ஆகுது அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அப்போ ஒரு நாட்டினுடைய அதிபர் அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தின் மீதே அவர் நம்பிக்கை இல்லாம பேசுறாருன்னா அப்புறம் வேற என்னத்தை நம்ம வந்து சொல்ல முடியும்? இப்போ இந்த கமாண்டோ ஆப்ரேஷன் வெனிசுவேலால அவர் செய்ததன் மூலமாக இந்த குண்டு போட்டதுங்கிறது சாதாரண மக்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு இருப்பார்கள் அப்படிங்கிற தகவல் வருது. இப்போ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோன்னு நம்ம சொன்னோம். அவர் வந்து சரி வெனிசுவேலா என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னா ஒரு 25 பக்க அறிக்கை, வெனிசுவேலா என்னெல்லாம் தப்பு பண்ணுச்சுன்னு அந்த நாட்டின் மீதான குற்றப்பத்திரிகை, சார்ஜ் ஷீட்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த 25 பக்க அறிக்கையில் கடத்திட்டு வந்தாங்கல்ல மதுரோ, அவரை பற்றி 9வது பக்கத்தில் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. மதுரோ பற்றி பயங்கரமான குற்றவாளின்னு சொல்லி தானே கடத்திட்டு வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க. அந்த 25 பக்க சார்ஜ் ஷீட்டில் அவரை பற்றி ஒரே ஒரு இடத்துல வருது. சரி, அவருடைய இணையர் என்ன? 2007 அவங்க அந்த இணையர் அப்போ கல்யாணம் கூட ஆகலை, அவங்க மேலே ஏதோ ஒரு சின்ன இதுங்கிற மாதிரி மிஸ்டேக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. மதுரோ மேலே அவங்க குற்றச்சாட்டு சொன்ன அந்த பீரியடும் அவர் வந்து அப்போ பிரசிடென்ட் இல்லை. ஆகவே பிரசிடென்ட் இல்லாத போது அவர் மேலே ஒன்று இருந்துதான். திருமணம் ஆவதற்கு முன்னால் சீலியா ஃப்ளாரஸ் மேலே ஏதோ ஒன்று இருந்துதான். அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதனால தான் நாங்கள் வந்து கைது பண்ணியிருக்கோம், கடத்திட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் இப்போ யார் வந்து கிரிமினல் குற்றவாளி அப்படின்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம், ட்ரம்ப்பு, அவருடைய அரசாங்கத்தை தான் நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியுமே தவிர ஒரு சூப்பர் கிங் மாதிரி, அந்த மாதிரியான சக்கரவர்த்தி, சாம்ராஜ்ய அதிபதி, அந்த மாதிரி தான் அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. அதனால அதை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வெனிசுவேலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் மதுரோவை திரும்ப கொண்டு வரணும், சீலியா ஃப்ளாரன்ஸை நீங்கள் திரும்ப கொண்டு வரணும், இல்லைன்னா நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு மக்கள் வந்து தெருக்களில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அரசாங்கமும் ரொம்ப உறுதியாக இருக்கிறது. யாரெல்லாம் இதை வந்து எதிர்த்திருக்காங்க, அமெரிக்காவை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அல்லது கண்டிச்சிருக்காங்கன்னா பல லத்தீன் அமெரிக்க நாடுகள் அதை பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்தியா உள்பட அதில் உறுப்பினர், அவங்க வந்து கண்டிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட ஐரோப்பிய நண்பர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுமே வந்து இது உலக அளவில் பதட்டத்தை ஏற்படுத்தும், ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ மதுரோ கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வந்துட்டதுனால அங்கே ஒன்றும் வெனிசுவேலா அப்படி ஸ்தம்பிச்சு இல்லை. வைஸ் பிரசிடென்ட் வந்து இப்போ இடைக்கால பிரசிடென்ட்டாக, பொறுப்பு அதிபராக டெல்சி ஃபெர்னாண்டஸ் அவங்க வந்து பொறுப்பெடுத்திருக்காங்க. அவங்கள பற்றி பேசும்போது ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இப்போ இடைக்கால பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய டெல்சி ஃபெர்னாண்டஸ் அமெரிக்காவோடு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க
டெல்சி பெர்னாண்டஸ் பொறுப்பெடுத்த பிறகு அவங்க ஆற்றிய உரையில வெனிசுவேலாவுக்கு ஒரே ஒரு அதிபர் தான், அது வந்து நிக்கலஸ் மதுரோ தான். அவர் சட்டபூர்வமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர், அவரு தான் அதிபர் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் அவங்க தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க, அந்நிய தலையீடுகளை வெனிசுவேலா ஒருபோதும் அனுமதிக்காது, எங்களுடைய இறையாண்மையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அடகு வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து எங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை அவங்க மேல வந்து சந்தேகம் வருவதற்கான வரவழைப்பதற்கான ஏற்பாடா கூட இருக்கலாம். அதே போல பல நாடுகளில் மக்கள் வீதிக்கு வந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். கடந்த காலத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஒருமைப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய விதத்தில் நிறையா வந்தாங்க. இப்போ வெனிசுவேலாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய விதத்தில் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ பல நாடுகள், அமெரிக்காவோட நட்பு நாடுகள் உட்பட பலர் வந்து விமர்சிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கொடுமையாக ஒரு சொத்தையான அறிக்கையை மோடி அரசாங்கம் வெளியிட்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது. இத்தனைக்கும் அணிசேரா நாடுகளுடைய ஒரு ஆரம்பகட்ட உறுப்பினராக, ஃபவுண்டிங் மெம்பராக இருந்தது இந்தியா. நீங்கள் காசா பிரச்சனையில் நிலைப்பாடு எடுக்கிறதுலையும் தடுமாற்றம், அதே போல் வெனிசுவேலா பிரச்சனையிலையும் அமெரிக்கா பேரை சொல்லாமல், ட்ரம்ப் பேரை சொல்லாமல், வெனிசுவேலாவில் நடந்தது கவலைக்குரிய விஷயம்னு போகிற போக்கில் பூசி மெழுகுகிற விதத்தில் இருக்குது. அதாவது சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டிருக்கு, மிதிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாட்டினுடைய அதிபரை உள்ள பூந்து தூக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் கூட ஒரு நாடு வந்து இது தப்பு என்று சொல்வதற்கு கூட வந்து கஷ்டப்படுது அப்படின்னாக்க மோடி அரசாங்கத்தை நம்ம வந்து கண்டிக்காம விமர்சிக்காம இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற மற்ற பல நாடுகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கும் போது பிரிக்ஸோட ஒரு ஆரம்பகட்ட மெம்பராக இருக்கக்கூடிய இந்தியா அந்த அளவுக்கு கண்டனம் அல்லது சரியல்ல அல்லது தவறுங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாம ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மோடி அரசாங்கத்தினுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நல்ல வேளையா இந்திய மக்கள் அவங்க பல இடங்கள்ல தெருவுக்கு வந்தாங்க. ஏன்னா இந்திய மக்களுக்கு ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு பாரம்பரியம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அரசாங்கம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் அந்த இழந்த நம்பகத்தன்மையை மக்கள் வந்து தெருவுக்கு வந்து அதை மீட்டு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு பல நாடுகளில் இந்த மாதிரியான முயற்சிகளை வரக்கூடிய காலத்திலையும் பண்ணுவாங்க. அதனால ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டம்ங்கிறது ஏதோ இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு முடிவதல்ல. இது ஒரு நீண்டகால போராட்டம், தொடர்ந்து நடக்கும். எல்லைகளை பிடிப்பது, அதில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டுவது, ஏழை நாடுகளை, வளரும் நாடுகளை தங்களுடைய கைப்பாவையாக ஆக்கி கொள்வதுங்கிறதெல்லாம் ஏகாதிபத்தியத்தினுடைய குணாம்சம். அதனால அந்த குணாம்சத்தை எதிர்த்த வெனிசுவேலா மீதான தாக்குதல் மட்டுமல்ல, ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த குணாம்சத்தை எதிர்த்த போராட்டத்தையும் நம்ம வந்து வரக்கூடிய காலத்துல முன்னெடுக்க வேண்டிய அவசியம்ங்கிறது இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் வளைஞ்சு நெளிஞ்சு பணிஞ்சு கீழே விழுந்து மோடி அரசாங்கம் வந்து ரொம்ப மென்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா கூட ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்தியாவினுடைய பிரதமர் வந்து என்னை மகிழ்ச்சிப்படுத்தவில்லை, எனக்கு வந்து ஹாப்பினஸ் வர்றதை அவர் வந்து உத்தரவாதப்படுத்தலை அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போ 500% டாரிஃப் பயங்கரவாதம், இறக்குமதி தீர்வை என்பது இந்தியா மேலே விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. எனவே இந்தியாவினுடைய சொந்த நலனை பாதுகாப்பதற்கும் வெனிசுவேலாவை பாதுகாப்பதற்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை பாதுகாப்பதற்கும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது கடந்த காலத்தை விட இப்போது உண்மையாக நிஜமாக நமக்கு முன்னால் இருக்கிறது. அதனால ஒவ்வொருவருடைய கடமையும் இன்றைக்கு எதிர்ப்பு குரல் எழுப்புவது என்பதை தலையங்கம் தன்னுடைய சாராம்சமாக முன்வைக்கிறது.